ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மண்டே மார்னிங்கான வீடியோ தான். இன்றைக்கி என்னென்னா, நேற்று சண்டேவே இந்த பார்சல் வந்து ரெடி பண்ணிட்டோம் இல்லைங்களா, மீஷோ ஆர்டர்து. ஸோ அதை வந்து பேக் பண்ணிட வேண்டியது தான். ஸோ பேக்கிங்கில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இது எடுக்கல, நான் பிரிண்ட் அவுட் எடுக்காமல் இருந்தேன். கொரியர் பார்ட்னர் கால் பண்ணதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் கால் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர்நூன் வந்து 2 மணிக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிடலாம், உள்ளுக்குள்ளார வச்சுக்கலாம். இதே வந்து நம்ம பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது மேலே வேறு ஒயிட் டேப் போட வேண்டியதாக இருக்கும். இந்த பிரிண்ட் அவுட்டை நம்ம செக்யூர் பண்ணதுக்கே நம்ம நிறைய இந்த டேப்பெல்லாம் சுற்றி கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் வைக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம அது உள்ளே அட்டாச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கவர் மேல் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு வாட்டர் எதுவுமே உள்ளே போகாத அளவுக்கு சேஃபாக இருக்கும் நம்மளுடைய பிரிண்ட் அவுட்டு. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டிக்கிங்கும் போடுறது வந்து ரொம்பவே செக்யூராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளே நம்ம பேக்கிங் எவ்வளோ நம்ம சேஃபாக பண்ணாலும் மேல் கவர் வந்து நமக்கு நல்லா வந்துருக்குது. ஸோ அதனால் இந்த கவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மீஷோ கவர் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதாவது இது வந்து நீங்கள் டிஷர்ட்டு அப்புறமேட்டு ட்ரெஸ் கூட வைக்கலாம், அந்த சைஸ் அளவுக்கு தான் இது. இந்த 10x12 inches. அப்புறம் சாரீஸ் கூட நீங்கள் இதிலேயே இது பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பெருசு. எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து நான் பாக்ஸில் தான் இது பண்ணேன், அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மீஷோ கவரில் போடுறது இப்போ ஈஸியாக இருக்குது. நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், சீக்கிரமாக நம்ம வந்து அவங்க வரத்துக்குள்ளே நம்ம பேக் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் இது வந்து இன்றைக்கி வந்த ஆர்டர் தான், வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இது பேர்ல்ஸ் மாலை மாதிரி அந்த ஒரு குட்டி பாப்பாவுக்கு ஆல்ரெடி அவங்க ப்ரேஸ்லெட்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து பேர்ல்ஸ்லேயே, அதாவது ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி கோல்டெல்லாம் போட்டுட்டு போகக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதனால் பாப்பாவுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் ஷர்ட்டு ஃப்ரைடேயில் வரும்போது மட்டும் அந்த கழுத்தில் போட்டு அனுப்புறதுக்காக அவங்க வந்து பியூராக எதுவுமே நம்ம ஜாயின் பண்ணாமல், எந்த கலர்ஸுமே ஆட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நான் உங்களுக்கு அந்த ஒயிட்டில் எல்லாமே, அந்த ப்ரேஸ்லெட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஒயிட்லேயே கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் அந்த பொம்மை கூட ஒயிட்டில் இருந்தது, அதையே அப்படியே போட்டு விட்டேன். நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ரேஸ்லெட்டும் கேட்டிருந்தாங்க, நேம் போட்டது. ஸோ ரெண்டு ப்ரேஸ்லெட் நேம் போட்டது, ஒன்று நார்மல் வந்து அதாவது டபுள் சைடு வர மாதிரி கேட்டிருந்தாங்க, வாட்ச் டைப்பில். ஸோ அதுவும் அவங்களுக்கு செஞ்சுட்டேன். ஸோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிருந்தோம், ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க. பார்க்கலாம் அவங்களுக்கு ரிசீவ் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. எல்லாமே அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி தான் இது பண்ணியிருந்தாங்க. ஓகே, நம்மளுக்கு ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா திரும்ப அகெயின் அவங்க வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வரதை விட செகண்ட் டைம் ஏன்னா நம்ம செய்கிறது அவங்களுக்கு ஓகேவாக பிடிச்சிருக்குன்றது தான் அடுத்த டைமும் நமக்கு வராங்க. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் டைம் வர அளவுக்கு நம்ம வந்து அந்த ஆர்டரை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். அப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டரையும் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் மாதிரியே நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்மள்கிட்ட அவங்க வந்து அகெயின் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது நான் இந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே கற்றுக்கிட்டது. அதாவது ஒரு கஸ்டமர் ஒரு வாட்டி வாங்கிட்டதோடு நம்மளை விட்டு போயிடக்கூடாது. திரும்ப நம்மளுடைய ப்ராடக்ட்டோ இல்லை நம்மளுடைய ப்ரைஸு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குறது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் அவங்க திரும்பி அகெயின் வருவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வர கஸ்டமரை வந்து நம்ம ஒரு வாட்டி வரதை விடுறதை விட நம்மக்கிட்ட அகெயின் வர அளவுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்மளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலாம். நம்ம இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறோன்னா நமக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ்னால், ஒருத்தங்க நம்ம செய்கிறத பார்த்து ஓகே நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது அதில் வர ஹாப்பினஸ்ஸு வேறு எதுலேயுமே கொடுக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கிளாடாக இருக்கும். இப்போ நம்ம சமைக்கிறோன்னா வீட்டில் கூட நம்ம சமையல் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் வந்து ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டாங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோன்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணுற போது அதே மாதிரி அதில் உள்ள ஃபீட்பேக்கே நம்ம எடுத்துக்கணும். சரி, இந்த மாதிரி பண்ணியிருக்கோங்களா, நெக்ஸ்ட் டைம் வந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு அதுலேருந்து மூவ் ஆகிடணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது எல்லாமே குட்டாகவே வரோன்றது நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோன்னா நெக்ஸ்ட் டைம் இன்னொருத்தவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அதையும் நம்ம ஏற்றுக்க தான் செய்யணும். ஏன்னா நல்லதை ஏற்றுக்கிறோன்னா கெட்டதையும் சேர்ந்து தான் நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆர்டரை ஓகே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் ஃபோன் நேற்று சரி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன், ஃபோன் புதுசு வாங்கியிருக்கேன்னு. ஸோ இனிமேட்டு உங்களுக்கு கரெக்டான வீடியோஸ் போட்டுடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.